தோழர், நம்ம விருப்பு வெறுப்பின்றியே பேசுவோமே. அவர் சொல்றது மாதிரி, அவர் உள்ளபடியே முகத்தை கூட துடைத்திருக்கலாம். முகத்த கூட துடைச்சிருக்கலாம். அது ஊடகங்கள்ல அவ்வாறு ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டு, அது விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கக்கூடும். அவரு அவர் பேசுறதுல நியாயம் இல்லாமல் இல்லைன்னு கூட நான் எடுத்துக்கிறேன். ஆனால், இந்த சந்தேகங்களுக்கு காரணம் யார்? இந்த சந்தேகங்கள் இவ்வாறு ஏற்படுவதற்கு, நீங்க முகத்த மூடிட்டு தான் போனீங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது யார்? இதுக்கு காரணமாக அமைஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் தான் இதற்கு காரணம். இந்த சந்தேகம் எழுத்ததற்கு காரணம் அவர்தான். ஏன் அப்படின்னா, நீங்க முதல் முறை இந்த பாஜக கூட்டணி அமைவதற்காக அவர் டெல்லிக்கு புறப்படுறாரு தோழர். அப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும், டெல்லிக்கு போறேன். நான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறேன். சொல்லிட்டு போயிருக்கலாம் பத்திரிகையாளர்கிட்ட. ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா அவர் என்ன சொல்லிட்டு போனார்னா, அஇஅதிமுக அலுவலகத்தை பார்வையிட செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. போயிட்டு 3 கார் மாறி 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 போய் என்ன செஞ்சாரு, அமித்ஷாவ பார்த்துட்டு வந்தாரு. வரும்போதே அவர் கார் கேட்ட தாண்டதுக்கு முன்னாடி அமித்ஷா ட்வீட் போட்டாரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு போட்ட போதுதான், அப்ப பாஜக அதிமுக கூட்டணியா அப்படிங்கிற செய்தியே அமித்ஷா சொல்லித்தான் அதிமுக தொண்டர்களுக்கே தெரிய வருகிறது. அப்ப நீங்க ஏன் இப்படி ஒரு ரகசியமாக நீங்க தப்பா பண்றீங்க? ஏதோ திருட்டுத்தனம் பண்ற மாதிரி இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப உங்களுக்கே இதுல ஏதோ தப்பு செய்யறோங்கிற ஒரு உறுத்தல், மனசாட்சி உறுத்துதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. சரி, நீங்க அப்படி போயிட்டு வந்தீங்க, கூட்டணி வச்சிட்டீங்க, ஓகே. அப்புறம் செங்கோட்டையன் போறாரு. செங்கோட்டையன் என்ன சொல்லிட்டு போறாரு, நான் ராமர் கோயிலுக்கு சாமி கும்பிட போறேன் அப்படின்னு போயிட்டு அவர் போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வர்றாரு. இப்ப நீங்க 2வது என்ன சொல்லிட்டு போனீங்க, நான் குடியரசு துணைத் தலைவருக்கு வாழ்த்து தெரிவிக்க போறேன், அப்கோர்ஸ் அமித்ஷாவையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. இப்போ நீங்க ஒய் பிரிவு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர். அப்போ உங்களுக்கு ஒரு மரியாதைக்குரிய பொறுப்பு, பதவி இருக்குது. உங்களுக்கான புரோட்டோகால் இருக்கு. உங்களுக்கு ஒரு கான்வாய் உண்டு. நீங்க பாதுகாக்கப்பட்ட வளையத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு தலைவர், ஒரு லீடர். அப்ப நீங்க போகும்போது அந்த கான்வாயோடு முறையா போறீங்க. ஒய் பிரிவு பாதுகாப்போட போறீங்க. நீங்க அமித்ஷா சந்திக்கிறீங்க. திருப்பி வெளியில வருகின்ற பொழுது அந்த ஒய் பிரிவு பாதுகாப்போடு கூடிய அந்த கான்வாய் வேறு ஒரு அதிமுக தலைவர் ஏத்துக்கிட்டு போயிடுச்சு. இது எதுக்காக அப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு அப்படின்னு ஊடகங்களை நம்ப வைக்கணும். சோ போனதுக்கு அப்புறம் நீங்க தனியா போங்க அப்படின்னு. சோ அது போய் கொஞ்ச நேரம் கழித்து இவர் வேற ஒரு சொகுசு கார்ல வெளியில வருகின்ற பொழுது, இவர் எதிர்பாராதது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க பத்திரிகையாளர்லாம் போயிருப்பாங்கன்னு நினைச்சாரு. அங்க பத்திரிகையாளர்லாம் நிக்கிறாங்க. அப்ப இவர் கர்ச்சி போச்சு என்ன செய்யறாரு, முகத்தை மூடுறாரு. அதாவது நம்ம தான் தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா வேற ஏதோ சொகுசு கார் போகுதுன்னு நினைச்சுப்பாங்க. சொகுசு காருக்குள்ள யாரோ இருக்கான்னு நினைச்சுப்பாங்க. நம்ம முகம் தெரிஞ்சுட்டா நம்ம தானே தெரிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக இவர் முகத்தை மறைத்து கொண்டு போகிறார் அப்படிங்கிற சந்தேகம் வலுப்பெறுகிறது.